ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் முழுமுதற் பொருளான விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 23/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் நாள் நவராத்திரி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நாட்களிலே அம்பாள் வழிபாடு மிக முக்கியம். தவறாமல் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 5:55 சூரிய அஸ்தமனம் மாலை 6:06. ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? வீடு நிலம் வாங்க விற்க அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம். அதே போல் இந்த சுக்கிரகோரையிலே மிக மிக முக்கியமானது, பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான முயற்சிகளை தொடங்கினால் அவர்கள் நன்கு பல்லாண்டு காலம் மனதிலே பிளவில்லாமல் வாழ்வார்கள். ஆகவே அதற்கான முயற்சிகளை இந்த நேரத்திலே எடுக்கலாம். அக்ரிமெண்ட் போடலாம், பங்காளிகளுக்கு சொத்து பிரித்து கொடுக்கலாம். இதையெல்லாம் இந்த ஹோரையிலே செய்யலாம். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை. காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். பயணங்களை தொடங்கக்கூடாது. அதேபோல் எந்த விதமான பெரிய பிரச்சனைகளிலேயும், குடும்ப பிரச்சனையாகட்டும், தொழில் ரீதியான பிரச்சனைகளாகட்டும், அதிலே முடிவுகளை இந்த நேரத்திலே எடுக்கக்கூடாது. எடுத்தால் தவறாக போய்விடும். ஆகவே இந்த 1 மணி நேரம் வேறு ஏதேனும் வேலையிலே சிந்தையை செலுத்துங்கள், மௌனமாக இருங்கள். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:49 வரை வளர்பிறை பிரதமை, அதன் பிறகு துதியை. இன்றைய சந்திராட்டமும் கும்ப ராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருநீல நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இதனால் என்ன ஆகும்? உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மனது சற்று அலைபாயும். அலைபாய்கின்ற மனதை கட்டுப்படுத்த வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம், கவனமாக இருக்க வேண்டும். பேசுகின்ற பேச்சிலே, வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வத்தை வணங்க வேண்டும், நினைக்க வேண்டும். அவ்வப்போது குலதெய்வத்தை நினைத்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தினுடைய கோவில் அருகிலே இருந்தால் குலதெய்வத்தை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். யாருக்கோ போக வேண்டும், ஆனால் உங்களை தேடி வரும் பதவி உயர்வு. அலுவலகத்திலே வேறு ஒருவருக்கு செல்ல வேண்டிய பதவி உயர்வு உங்களை நாடி வரும். நீங்களே அதிசயமாக பார்ப்பீர்கள், என்னடா இது, நமக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கே இந்த போஸ்ட் வரத்துக்கு, எப்படி இங்கே கொடுத்தாங்க என்று ஆச்சரியமாக சந்தோஷப்படுவீர்கள். அதேபோல் திடீர் பணவரவு உண்டாகும். செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் வரும். பெட்டி கடை முதல் பெரிய தொழில் நிறுவனம் வரை நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்தாலும் அதிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். குழந்தை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி நிச்சயமாக உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நாள். பெயரும் புகழும் தேடி வருகின்ற நாள். சிறப்பான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள்.
மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். அதேபோல் நிலம் வாங்கி விற்கும் தொழில் செய்கின்ற ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பணவரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற நல்ல நாள். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லா விதத்திலும் சிறப்பான நாள், சந்தோஷமான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரும். அதனால் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான வேலை கிடைத்து வாழ்க்கையிலே ஒரு நிலைக்கு வருவீர்கள். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றிகள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடுவீர்கள். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்டிலே இருப்பவர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு லாபகரமான நாள். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் பொருளாதாரம் சிறப்பு, வேலையிலே சிறப்பு, உடல் நலத்திலே சிறப்பு, குடும்பத்திலே மகிழ்ச்சி என எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வள்ளி தெய்வ சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி நன்றி செலுத்துங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. என்னதான் நடக்கும்? இதனால் காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்றார். அதுபோல இன்றைய நாள் உங்களுக்கு மனம் சிறப்பாக இருக்கும். எதையும் செய்து முடிக்கின்ற ஒரு தைரியம் ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை, வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி, பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள், எதிர்பார்த்த பணியிட மாற்றம் என எல்லாமே உங்களுடைய மனதுக்கேற்ப அமையும். மனசுக்கேற்றபடி வாழ்க்கை அமையும். சிம்மராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருங்கள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் கூட இன்றைய நாளிலே காணாமல் போய்விடும். மிக 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 சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். துர்காதேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீண் விரயங்கள் ஏற்படும். கடைக்கு செல்கின்றீர்களா? கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கிவிட்டு பின்னர் மனதிலே வருத்தப்படுவீர்கள். ஐயோ, இந்த பொருள் நமக்கு தேவையே இல்லையே, 5000 ரூபாய் கொடுத்து வாங்கிவிட்டேனே என கண்ணீர் வடிப்பீர்கள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் வீட்டிலேயே வைத்துட்டு போயிடுங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் கையில் சிறிதளவு பணம் எடுத்து செல்லுங்கள். எதுவும் தேவையில்லாத பொருட்களை அப்போதுதான் வாங்க மாட்டீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்கள் மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரமும் நெருக்கடியாக இருக்கின்றது. அதனால்தான் சொன்னேன்,
தேவையில்லாத பொருட்களை எதுவும் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை எல்லாம் வைத்து விட்டு சென்று விடுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஆகவே வீடு வண்டி வகையிலே மாற்றங்கள் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்புகள் சேருகின்ற அற்புதமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மீடியாவிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் மீது வெளிச்சம் படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். மனம் மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறப்பான நாள் இது. அந்த கந்த கடவுளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார் ஐயா. உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பயமே வேண்டாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான ஒரு முன்னேற்றம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி காத்திருக்கின்றது. அடுத்தவருடைய நவராத்திரிக்குள் உங்களுடைய இல்லத்திலே குவா. நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். மனம் மகிழ்ச்சியில் ததும்புகின்ற நல்ல நாள். தெளிவாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சிறப்பானதொரு வெற்றியை பெறும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே கந்தா என்றால் இந்தா என்று தருகின்ற முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரிடமும் அதிகம் பேசக்கூடாது. வீட்டிலேயும் சரிமா சாரிமா இந்த 2 வார்த்தைகள் உங்களை காப்பாற்றும், கரை சேர்க்கும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கூட்டு தொழிலிலே உங்களுடைய முதலீடுகளை, உங்களுடைய புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராம 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 ராம. காலையிலே எழுந்தவுடன் இன்றைய நாளிலே சந்திராட்டமம் இருக்கின்ற காலத்தினாலே அதிகாலையிலே எழுந்திருங்கள். தீபம் ஏற்றுங்கள். ராமநாமத்தை ஒரு 10 நிமிடம் அமர்ந்து சொல்லுங்கள். மனம் தெளிவு பெறும். தெளிவான மனதிலே எந்த விதமான சஞ்சலமும் தோன்றாது. சந்திராட்டமும் ஒன்றும் செய்யாது. ஆகவே ராமநாமம்தான் சந்திராட்டமத்துக்கு மிகச்சிறந்த மருந்து. அந்த மருந்தை உட்கொள்ளுங்கள். அதிகாலையிலேயே மனதிலே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மேலும் நவராத்திரி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த துர்காம்பிகையை வழிபடுங்கள். பயம் போய் தெளிவு பிறக்கும். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். அதாவது அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். 50 வயது கடந்தவர்
என்ன கல்யாணம் ஆகும்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கக்கூடாது. உங்களுடைய வயதுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். நாள் நன்றாக இருக்கும்போது இதுதான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம் வயதுக்கேற்ப நமக்கு நல்லது நடக்கும். பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளா, சந்தான பிராப்தி உண்டாகும். நல்ல வேலைக்கு காத்திருக்கின்றீர்களா, நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே குழப்பமான சூழ்நிலை இருக்கின்றதா, கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது உடல் நலம் சீராகும். இப்படி அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாள், சிறப்பான நாள் இன்றைய நாளிலே. தெளிவாக இருக்கும் மனம். ஆகவே சந்தோஷமாக இருங்கள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். நவராத்திரி அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். கற்பக கணபதியே தொல்லைகள் தீர்க்கும், கற்பக கணபதியே தில்லை, கற்பக கணபதியே. தில்லை அம்பலம் கோவில் என்றாலே சைவர்களுக்கு சிதம்பரம், வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கம். இந்த இரண்டும் தலைமை பீடங்கள் என்று சொல்லலாம். சைவர்களுக்கு தலைமை பீடம் சிதம்பரம், வைணவர்களுக்கு தலைமை பீடம் ஸ்ரீரங்கம். இந்த தில்லை சன்னதியிலே அற்புதங்கள் நிறைந்திருக்கின்றது. அங்கே இருக்கின்ற ஒரு அருமையான விநாயகரை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். சிதம்பரம் இந்த ஆலயமானது பரந்து விரிந்த ஆலயம். ராஜராஜ சோழன் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றார் என்றால் இந்த ஆலயத்தினுடைய தொன்மை பிரமிக்க வைக்கின்றது. ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் இந்த ஆலயத்துக்கு வந்துதான் மறைந்து போயிருந்த தேவார பதிகங்களை பெற்றார் என்பது வரலாறு. ஆக பல 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயமானது சுமார் 47 ஏக்கர் பரப்பளவிலே பறந்து விரிந்திருக்கின்ற ஒரு ஆலயம். சிவபெருமான் எப்படி அடிமுடி காணாதவரோ அதுபோல் இந்த சிதம்பரம் ஆலயமானது மிக 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 பெரிய ஆலயம். இந்த ஆலயத்திலே போலாமா, இந்த ஆலயத்தினுடைய நடுநாயகமாக நடராஜர் நர்த்தனம் ஆடுகின்றார். இந்த மைய இடத்தை சுற்றி பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது. அதிலே ஒரு சிறப்புத்தான் இந்த கற்பக கணபதி. இந்த கற்பக கணபதியை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு 4 கோபுரங்கள், 4 ஆலய வாசங்கள் இருக்கின்றது. 4 வேதங்களும் 4 கோபுரங்களாக இங்கே இருப்பதாக சொல்வார்கள். இந்த 4 கோபுர வாயில்கள் வழியேயும் நடராஜரை சென்று தரிசனம் செய்ய முடியும். இந்த 4 கோபுரங்களின் வழியேயும் வருகை தரும்போது முதற்கண் முழுமுதற் கடவுளாகிய கணபதியை வழிபடும் வகையிலே அமைந்த அற்புத தலம். மேற்கு கோபுரம் வழியே நடராஜரை தரிசனம் செய்ய வருபவர்கள் முதலிலே இங்கு அருள்கின்ற ஸ்ரீ கற்பக கணபதியை வழிபட வேண்டும். இந்த கற்பக கணபதி சிதம்பரத்திலே இருக்கின்ற நர்த்தனமாடுகின்ற அற்புதமான கணபதி. மேற்கு கோபுரத்தினுடைய கல்காரம் என்னும் அமைப்பிலே கருங்கல் படைப்பு சிற்பமாக அமைந்திருக்கின்றார் இந்த கற்பக கணபதி. இந்த கற்பக கணபதிக்கு ஒரு அருமையான வரலாறு இருக்கின்றது. இந்த படைப்பு சிற்பத்தை மையமாக கொண்டு இந்த ஆலயம் அமைந்திருப்பதே அதிசிறப்பானது. பொதுவாக விநாயகர் கிழக்கு நோக்கியே அமர்ந்திருப்பார். பெரும்பாலும் எல்லா கோவில்களிலேயும் பார்த்தீர்கள் என்றால் கிழக்கு நோக்கித்தான் விநாயகர் அமர்ந்திருப்பார். ஆனால் இங்கே ஸ்ரீ கற்பக கணபதி மேற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். கற்பகத்தரு என்றால் கேட்டதை கொடுக்கின்ற தேவலோக மரம் என்று அர்த்தம். அதுபோல நாம் கேட்கின்ற வேண்டுதல்களை எல்லாம் உடனடியாக தருபவர் இந்த கற்பக கணபதி. சிதம்பரத்தினுடைய 4 ரத வீதிகளிலே மேற்கு ரத வீதி இவருடைய பார்வை படும்படி அமைந்திருக்கின்றது. இவருடைய அருட்பார்வையாலே, கற்பக கணபதி அல்லவா, இவருடைய அருட்பார்வையாலே இந்த மேற்கு ரத வீதியிலே
செல்வ நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற கடை வீதியாக அமைந்திருக்கிறது. விநாயகப் பெருமானுடைய அந்த கடைக்கண் பார்வை பட்டதாலேயே இங்கு முழுக்க வியாபாரிகள் சிறப்பாக செழிப்பாக இருக்கின்றார்கள். கற்பக கணபதி வணிகர்களுடைய வழிபாட்டிலே மிக மிக முக்கியமான இடம் பெறுபவர் ஆவார். கற்பக கணபதியை வணங்கித்தான் இவர்கள் எல்லோரும் தங்களுடைய அன்றாட தொழிலை துவக்குவார்கள். முனிஸ்ரேஷ்டரும் தவம் செய்பவதிலே ஈடற்றவருமான தவ வலிமை கொண்டவருமான அதீத கோபம் கொண்டவரான துர்வாச மகரிஷி. இவர் கோபம் வந்தால் உடனே சாபம் கொடுத்து விடுவார். அதனாலேயே துர்வாசர் மகரிஷிக்கு எல்லோருமே பயப்படுவார்கள். சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுடைய திருநடனத்தை காண்பதற்காக தன்னுடைய சீடர்கள் குழு பரிவாரங்களோடு வந்தார். மேற்கு கோபுர வாயில் வழியாக வந்தார். அவர் வருகின்ற சமயம் நிசித்த காலம், அதாவது நள்ளிரவு பொழுது. இந்த நள்ளிரவு பொழுதிலே அவர் ஆலயத்துக்கு வருகின்றார். கோவில் பூஜைகளும் அனைத்தும் முடிந்து நடராஜருக்கு திருக்காப்பிட்டு நெடுநேரம் ஆகிவிட்டது. ஆயினும் துர்வாசர் நடராஜ பெருமானின் திருத்தாண்டவ கோலத்தை காண வேண்டும் என்கின்ற ஆவலோடு வந்து கொண்டிருக்கின்றார். நெடுந்தூரத்திலிருந்து நடந்து வந்த காரணத்தினாலே அனைவரும் மிகவும் பசியோடு இருந்தார்கள். ஒரு புறம் வயிற்று பசி, இன்னொரு புறம் தில்லையாண்டானை காண வேண்டும் என்கின்ற பக்தி பசி. இந்த இரண்டு பசியும் துர்வாச முனிவருக்கு இருக்கின்றது. துர்வாசரோ கோபக்காரர். இவர் சாபம் கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று தீட்சிதர் பெருமக்கள் பயப்படுகின்றார்கள். ஆகவே என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. அனைத்து உலகக்காரனையும் அனைவருக்கும் அன்னமிடும் அம்பிகையின் அம்சமாகிய அன்னபூரணி தேவி இந்த நிலைமையை சமாளிக்க உடனே தோன்றி துர்வாசர் முதற்கொண்டு சீடர்கள் வரை அனைவருக்கும் அன்னமிட்டு வயிற்றை குளிர்விக்கின்றார். துர்வாசருக்காக தோன்றிய அன்னபூரணி இன்றைக்கும் ஆலய பிரசாதங்கள் சமைக்கும் இடமாகிய மடப்பள்ளியின் முகப்பு மண்டபத்திலே மேற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கின்றாள். இந்த அன்னபூர்ணியை வணங்கினால் இல்லத்திலே அரிசிக்கு பஞ்சம் இருக்காது. இந்த ஆலயத்திலே துர்வாச மகரிஷி முதற்கொண்டு அனைவரும் அன்னம் புசித்த இடம் இன்றைக்கும் மேற்கு கோபுரத்துக்கு சற்று தொலைவிலே மேல மடம், அதாவது அகோர சிவாச்சாரியார் மடம் என்கின்ற பெயரிலே அமைந்திருக்கின்றது. சரி, விநாயகர் எப்படி வந்தார்? வயிறு குளிர்ந்த அனைவரும் மனம் குளிர இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று வருகின்றார்கள். கதவுகள் சாற்றப்பட்ட நிலையிலே நடராஜரை தரிசனம் செய்ய முடியாதல்லவா? இங்குதான் விநாயகப் பெருமான் தோன்றினார். தரிசனம் செய்ய வருகின்ற அனைவரும் மேற்கு கோபுரத்தின் வாயிலிலே வரும்போது விநாயகர் அவர்களை வரவேற்றார். துர்வாசர் விநாயகப் பெருமானை வணங்கி வழிபடும் போது விநாயகப் பெருமான் சொல்கின்றார், துர்வாசரின் தரிசன விருப்பத்தை மனதிலே கொண்டு தன்னுடைய தந்தையாகிய நடராஜ பெருமான் எப்படி ஆனந்த நடன காட்சியை நல்கினார் என்பதை தனது பெருத்த உடலோடு விடைத்த பெரிய காதுகளோடு சலங்கை ஒலிக்க அங்கங்கள் குலுங்க நடனமாடியே காட்டுகின்றாராம். இதை கண்ட அனைவரும் துர்வாச மகரிஷி உட்பட எல்லோரும் இந்த விநாயகப் பெருமானுடைய இந்த விளையாட்டு நடனத்தை கண்டு எல்லோரும் சிரிக்கின்றார்கள். இந்த திருக்கோலத்தை துர்வாசர் கண்ட காட்சிதான் இன்றைக்கும் நமக்கெல்லாம் நர்த்தன கணபதியாக அருள்பாலிக்கின்றார். நடராஜ தரிசனத்தை பின்னர் திருப்தியாக தரிசனம் செய்த துர்வாச மகரிஷி நடராஜருடைய ஆட்டத்தையும் கணபதியினுடைய தாண்டவத்தையும் மனதிலே நினைத்து கொண்டே ஆசிரமம் திரும்பினாராம். அனைவருடைய மனதிலேயும் பயம் விலகி இன்பம் பொங்க தீட்சிதர்களும் ஆலய நிர்வாகிகளும் மனம் குளிர்ந்தார்கள். இதுதான் மேற்கு கோபுர வாயிலிலே கல்காரத்திலே விநாயகப் பெருமான் குடிகொண்ட புராணம். ஆகவே சிதம்பரம் செல்லும்போது மேற்கு கோபுரம் சென்று துர்வாசர் வழிபட்ட துர்வாசருக்காக நடனமாடிய அந்த விநாயகப் பெருமானை தரிசித்து வளம் பெறுவோம். பொதுவாக விநாயகர் ஆலயத்திலே மூஞ்சூறு வாகனம்தான் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்திலே விநாயகர் எதிரிலே நந்திகேசன் அருள் புரிகின்றார். நடராஜரை போல் நடனமாடினார் அல்லவா,
ஆகவே நந்தி வாகனம் அமைந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பாகும். ஆகவே சிதம்பரத்துக்கு சென்று தில்லையாண்டானை தரிசிக்கும் போது இந்த கற்பக கணபதியை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். மேலும் இந்த ஆலயத்திலே தலவிருட்சமாக வில்வ மரத்திலே உமாபதி சிவம் அவர்கள் கிபி 14ஆம் நூற்றாண்டிலே சாவித்தார். அம்மரம் இன்றும் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பது ஒரு அதிசய தகவலாகும். எல்லாவும் நமக்கு அருள்கின்ற கற்பக கணபதியை வணங்கி நல்லருள் பெறுவோம். ஓம் விக்னேஸ்வரா, ஓம் நமசிவாயா. நன்றி, வணக்கம்.